ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். பார்த்துட்டல என்ன பார்த்தேன்? படம் தான் குட் பேட் அக்லி அஜித் குமார் இது வந்திருக்குல்ல. சரி, படம் எப்படி இருக்கு என்னன்னு நான் பார்த்த வரைக்கும் என்னோட விமர்சனத்தை வச்சிடறேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ரைட், 2 மணி நேரம் 20 நிமிஷம், சின்ன படம் தான். பிக் எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம். அண்ட் விடாமுயற்சி இப்போ தான் 3-4 மாதம் முன்னாடி தான் வந்து நினைக்கிறேன் விடாமுயற்சி. அதுலேயும் அஜித் த்ரிஷா, இதுலேயும் அஜித் த்ரிஷா. ரைட், படம் என்ன டிப்பிக்கல் கேங்ஸ்டர் மசாலா, கடைசியில் கொஞ்சம் காமெடி சேர்த்துருக்காங்க. இதுதான் ஜானர். ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் அஜித், த்ரிஷா, அண்ட் அர்ஜுன் தாஸ், பிரபு, பிரசன்னா, கிங்ஸ்லி, யோகி பாபு, ஜாக்கி ஷெராஃப் அண்ட் சுனில். தெலுங்கில் வருவார்ல, ரஜினி கூட வருவார் இந்த படத்தில், ஜெயிலில் அவர். இதெல்லாம் டப்பிங்க்கு உதவும், தெலுங்கு டப்பிங், ஹிந்தி டப்பிங்காக இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்டோரி அரைச்சமாகவே தான். ஆமாம், இப்போ இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் அவர். எல்லா கேங்ஸ்டரும் இவர் பார்த்து பயப்படுறாங்க அஜித்தை பார்த்து. மதுரையிலேருந்து எப்படி பாம்பே போனார், பாம்பேலேருந்து எப்படி ஸ்பெயினுக்கு போனார், எவ்வளோ இன்டர்நேஷ்னல் டான் ஆகிட்டாருன்றதை அனிமேஷன்லேயே காமிச்சிடுறாங்க. ஆமாம், அப்புறம் ஃபேமிலி, ஒய்ஃபு த்ரிஷா, குழந்தை பிறந்தோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருந்தால் பையன் கெட்டு போயிடுவான், சரண்டர் ஆகிடணுன்னு சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போகிறார். 18 வருஷம் கழிச்சு வர்றாரு பையனை பார்க்குறதுக்கு. அண்ட் எடுத்தோடனே இன்ட்ரோ சீன்லேயே உங்களுக்கு வந்து ஃபைட்டு காட்டும் போதே தெரிஞ்சு இந்த படம் மூடு எப்படி செட் ஆகணும். அஜித் ரசிகர் வேணால் கொண்டாடலாத, அவங்களே கொஞ்ச நேரம் கழிச்சு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸ்டார்டிங் ஃபைட்டு ஜெயிலில் நடக்குது, பெரிய ஃபைட் ஒன்று நடக்குது. போகிறாரு, நடுவில் நியூஸ் பேப்பர் பறக்குது, ரூபா நோட்லாம் பறக்குது. இல்லை எங்கேருந்து வந்து ஜெயில் உள்ளன்னு எனக்கே தெரில. அப்புறம் ஒரு சீன் எனக்கு பிடிச்சது, அதில் வந்து மொட்டையா பேங்கான்னு அந்த எச்எஸ்வரியா மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. பையனை வந்து ஜெயிலில் ட்ரக் கேஸில் மாட்டி விட்டுருவார் அவர், அந்த அர்ஜுன் தாஸ். அவர் ஸ்பெயினில் அதுவும் அவர் எப்படி வெளில எடுக்கணுன்றதுக்கு திருப்பி எப்படி கண் எடுக்கிறாருன்னு தான் கதை. அரைச்சமாகவே தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோட்டு படத்துலேயே அப்பா மகன் தான், இதுலேயும் அப்பா மகன் தான். பையனுக்காக இவர் திருப்பி கேங்ஸ்டர் ஆகுறாரு. இது என்னன்னே தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு 10 வருஷம் படம் முன்னாடி ஒரு படம் வந்தது, கௌதம் வாசுதேவன். அதுலேயும் அப்படி தான் ஒரு குழந்தை போவார். அதே மாதிரி தெரி வந்தது ஒரு 2 வருஷம் கழிச்சு. ஞாபகம் இருக்குங்க, கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான் இருக்குது. எல்லாத்தோட என்ன கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்களா? அவர் இது ஸ்டோரி ரைட் ஆகட்டும். ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டேரக்டரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்ன எடுத்தோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு இதே மாதிரி வில்லன் அக்கேலான்னு ஹிந்தி படத்தில் 1991. நான் சொல்கிறேன் இப்போ ரெஃபரன்ஸு. படத்துள்ள ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க, பழைய காலத்து ரெஃபரன்ஸ் எல்லாம். படம் எல்லா படத்தை பற்றியும் அவங்க பேசுகிறாங்க. அதெல்லாம் அஜித் ரசிகர்கள்லாம் ரசிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து வரலாறை பற்றி பேசுகிறாங்க. அட்டகாசம், ஆரம்பம், வில்லன், பில்லா, வாலியில் எப்படி சிக்லெட் சாப்பிட்ற மாதிரி இன்டர்வல் சீன். அதில் வேறு ஐம் வெயிட்டிங்னு அஜித் வந்து விஜய் டைலாக் வேறு சொல்கிறாரு. 4 பாட்டை கொண்டு வந்து அதில் நடுவில் வச்சுட்டாங்க. ஒத்த ரூபா தாரேன், அந்த குஷ்பு பாடுற பாட்டு ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்ன தொட்டு தொட்டு போகும் சுல்தானா, அந்த பாட்டு ரீமிக்ஸ் மாதிரி திரும்பி அதே மாதிரி வந்து அர்ஜுன் தாசன் ஒருத்தர் பாடுறாங்க. அண்ட் இவர் ஒரு ஃபைட் சீன்லேயே எடுத்த உடனே வந்து நம்ம கமல் சார் இல்லை இதோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நடிக்கிறேன். நடுவில் ஆலுமா டோலுமா பாட்டு வருது. ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு. இவரோட படத்தையே எல்லாத்தையுமே எடுத்து போட்டு அரைச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னும் அந்த சோஷியல் மீடியா, அந்த வாட்ஸ்அப், அதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி படமே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து தானே எடுத்து இவரோட தொகுப்பு எடுத்தது. அது அஜித் ரசிகர்கள் ரசிக்கிறாங்க. சூப்பர். இதில் வேறு நிறைய சேனல், ஸ்பெஷலி அந்த 3 பேர் உட்காந்து பேசுகிறவங்களாம் சென்சாரில் பார்த்து மிரண்டுட்டாங்க. அந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குலாம் வேறு சொன்னாங்க. இதில் என்னத்தை பார்த்து மறந்தாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இந்த படத்தில். நோ லாஜிக். ஓகே, ஸ்டைல் இருக்கா? எஸ், அஜித் 12 வருஷம் கழிச்சு ஸ்டைலாக இருக்காரு. பல ஏஐ டெக்னாலஜியில் பழைய பில்லா மாதிரி காட்டுறாங்க, மங்கத்த மாதிரி ஒரு ஸ்டைல்லாம் காட்டுறாங்க. முக்கியமான சீன்லாம் அனிமேஷனில் காமிச்சிடுறாங்க. ஸோ அனிமேஷனில் கோச்சா இன்னும் ஒரு திருப்தி. 3-4 மாதத்துல தெரிஞ்சிடுச்சு. 2 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ண வேண்டாம். அதோ வருது வலிமை அப்டேட் கொடுத்து, துணிவு அப்டேட் கொடுத்து யாருமே கேட்க தேவையில்லை. அண்ட் கொஞ்சமான ஸ்டோரியில் என்னை பார்த்துருக்கோம். நான் சொன்னேன் முதல்ல அக்கேலா படத்தில் இவ்வளோக்கும் அந்த படத்தில் ஜாக்கி ஷெராஃப் இருந்தார். அமிதாப் பச்சன், ஜாக்கி ஷெராஃப் நடித்தது. ஒருத்தர் எல்லாம் பண்ணிகிட்டே போவான். அப்புறம் தான் தெரியும் இன்டர்வல், ஐயோ இதே மாதிரி இன்னொருத்தர் கமல் ஷார்ஜா கிரிக்கெட் வந்து மேட்ச் பார்த்துட்டு இருப்பார். அவர் 1991 வந்தது. அந்த படத்தில் ஜாக்கி ஷெராஃப் இருந்தார். அவர் ஒரு வாட்டி 1994 மீட் பண்ணேன் நான் ஒரு ஸ்டூடியோவில். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். எனிவே அதை விடுங்க. ரீசெண்டாக தூம் 3 ஆமீர் கான் இன்டர்வலாக தெரியும். அதே மாதிரி இன்னொரு ஆமீர் கான் இருப்பார். ஆமாம், நல்லவன் கெட்டவன் அந்த மாதிரி. அதே மாதிரி இதுலேயும் போட்டதுக்கப்புறமா ஏன் அவ்வளோ எதுக்கு? கஜினின்னு ஒரு படம் வந்து இல்லை, நம்ம சூர்யா ஏஆர், அதுலேயும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, கடைசியில் வருவாங்க. அதே கான்செப்ட் தான். யார் இதுன்னு தெரில, 2 பேர். ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல, அர்ஜுன் தாஸ். அவர் குரல் ஆகட்டும், அவரோட அது ரசிச்சேன் நான். கடைசியில் கொஞ்சம் காமெடியெலாம் கலந்துருங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் ஈஸி. ஃபைட்டை போட்டு விட்டுரு, கமான். பழைய பாட்டு தான் எல்லாமே ரீமிக்ஸு. ஃபைட்டப்போ ஒரே டமால் டிமில் சத்தம், கன்னு, மிஷின் கன்னு, ஸ்டெயின் கன்னு, கார் பறக்குது. நல்ல வேலை பைக் இல்லை. பைக்கில் ஏறி உட்காந்து ஹெல்மெட் போட்டு போகிற மாதிரி சீன் இல்லை. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கதை எல்லாமே தேட்டரில் படம் பார்க்குறாங்க. பட் ஏகப்பட்ட ஸ்பெஷல் அப்பீரன்ஸ். சிம்ரன் வந்து அந்த வாலி கதையெல்லாம் எடுத்து வர இதில் சொல்கிறாரு. பிரியா உங்கள் இடுப்பு இன்னும் எப்படி இருக்குது, அந்த படத்தில் ஒரு டைலாக். ஒன்று த்ரிஷா பார்க்குறேன்னு எப்படி கேட்குறாங்கன்னு. நல்ல சீரியஸாக போகிற நேரத்தில் எதுக்கு இந்த டெம்ப்ளேட் டக்குன்னு உள்ளே வரதில்லை. புவர் ஸ்க்ரீன் பிளே. திட்டுறவங்க திட்டுங்க, நான் பார்த்து தான் நான் சொல்கிறேன். காசு கொடுத்து பார்த்துட்டு வந்து நான் என்ன பார்த்தனோ அதை தான் சொல்கிறேன். வீக் ஸ்க்ரீன் பிளே. ஸ்பெயினில் எடுத்துருக்காங்க லொக்கேஷன், நிறையா விஷயம்.
ஒரு சீன் கூட ஒரிஜினல் இல்லைங்க, எல்லாமே பழைய படத்தை வந்து எடுத்துன்னு வந்தது தான். இதில் இன்னொரு பியூட்டி, இன்னொரு பியூட்டி என்னன்னா, நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் படம்லாம் பார்க்கலன்னு வச்சுங்களேன், ஜான் விக் அண்ட் மணி ஹீஸ்ட், இதெல்லாம் டான்லி, இந்த படம்லாம் பார்க்கலன்னா இது புரியாது சில சீன்லாம். ஆமாம், அது 3 பேரையும் ஜான் விக்லாம் அனிமேஷனில் கொண்டு இவர் கூட வச்சுட்டாங்க. ஜான் விக் வராரு, அவர் கீன் ரிவிஸா அவர் தான் வந்து பேனாவில் ஃபைட் பண்ணுற சீனை காட்டுறாங்க. அப்புறம் மணி ஹீஸ்ட் ரெஃபரன்ஸ் வருது, ப்ரொஃபஸரும் இவரும் சேர்ந்து ஏதோ பேங்கை கொள்ளடிக்கிற மாதிரி. எத்தனை படத்துல இருந்தாப்பா எடுப்பீங்க? சொந்தமாக யோசிக்கவே மாட்டாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. நல்ல வேலை 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான். அதே கேங்ஸ்டர் மசாலா, அஜித் ஸ்டைலாக இருக்காரு, அதே மாதிரி பில்லா மாதிரி வாக்கு, எத்தனை நாள் தான் இதே பார்த்துட்டு இருக்கிறது. நடந்து வராரு, போகிறாரு, அண்ட் டான்ஸ் ஆடுறாரு. விஎஃப்எக்ஸ் ஷாட்டு நல்லா கிளியராக தெரியுது. த்ரிஷா ஓகே ஆஸ் அ ஒய்ஃபாக வராங்க. லியோலையும் வந்தாங்க, விஜய் கூட, இந்த விடாமுயற்சியிலும் வந்தாங்க, இதுலேயும் வராங்க. விட்டா யாருமே இல்லை பேருக்கு. சிம்ரன் வந்து தேவையில்லாமல் அந்த வாலிபரத்தில் வந்து இன்டர்நேஷனல் டான் ஆகிட்டாங்களா இவங்களும். சிம்ரன் வச்சு அழகாக ஸ்க்ரீன் பிளே கடைசியில் ஹவு கன்வீனியன்ட்டுப்பாங்க. அவங்க வாயாலே அவங்க 2 பேரும் அங்கே ஒழிஞ்சிருக்காங்க, கப்பல் ஒழிஞ்சிருக்காங்க, போய் பிடிச்சிருந்து அஜித் வேலையை ஈஸி ஆக்கி விட்றாங்க. அஜித் ஏகேன்னு தான் வராது இந்த படத்தில். அவங்க கடைசி படத்தில் முடிக்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னு தெரியல. இந்த 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அர்ஜுன் தாஸ் அவர் கப்பலில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்காரு, அவர் சாகலை, அவன் பையன் நிரபராது, எல்லாம் அவங்க ஃபோன்லேயே சொல்லுவாங்க, இவர் போய் பிடிப்பார் கடைசியில். இதில் பிரசன்னா அவர் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாவம். இல்லை அவர் தானே மார்க்கெட் போயிடுச்சா தெரியல, கூட வராரு அவர் பிரசன்னா. அவர் வந்து நடுவில் வர ஒரு பொண்ணு வர வந்து என்னமோ கேட்கும், நீ எப்போ என்ன கல்யாணம் பண்ணுவா, இரு நான் பொண்ணை அரைச்சி கேட்டு வரேன்னு அங்கே ஒரு இது வைக்கிறான் ட்விஸ்ட்டு, அதாவது ஸ்னேகா கேட்டு வரேன்னு. இது யாருக்குமே புரியல, எனக்கு மட்டும் தான் புரிஞ்சுது. அது நான் மட்டும் மனசுக்குள்ளே சிரிஞ்சிட்டு இருந்தேன். எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அஜித்தோட ஃபேன்ஸ் எஸ் மாசு, வாக்கு, ஸ்டைலு, கண்ணாடி கட்டுறாரு, போடுறாரு, கையில் தொட்டோன்னு அப்படியே முறைகிறாரு போலீஸை. அந்த சீன்லாம் நிறையா பல படத்தில் பார்த்துட்டோம். லோகேஷ் கனகராஜ் அப்படி தான் முதல்ல சொன்னார், கைதி படம் பார்த்துட்டு வந்து விக்ரம பாருங்கன்னு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கணும், நான் இப்போ சொன்னேன்ல ஜான் வீக்கு, இந்த படம் போய் பார்த்துட்டு போய் பாருங்கள். மணி ஹீஸ்ட்லாம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். பட் ஜாக்கி ஷெராஃப்க்கு மட்டும் ஒரு இது, இந்த வீடியோ அவர்கிட்ட போகாது. நான் சொல்கிறேன், ஓ பிடு छोड़ दे यार, ये सब फिल्म क्या जरूरत है ये सब करने की. ஜாக்கி ஷெராஃப்க்கு இந்த மெசேஜ் ஏன் அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடு இது பிகில்லையும் இப்படி தான். அந்த ஊர்கா ரெஃபரன்ஸ் வேறு எடுத்துன்னு வராரு. பிகிலில் ஊர்கா கிடையாது என்னமோ வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். யாரும் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை, அது வேறு சொல்கிறார் அவர் நடுவில். அண்ட் அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? பார்த்தீங்களா இல்லையா? உங்கள் கருத்து சொல்லுங்கள். இவ்வளோ தான். பொறுமை பார்த்த நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.